தயக்கமாக இருப்பேன். அதாவது வரலன்னு சொல்லாமல் அவரை எனக்கு மறுக்க பார்த்துக்கோண்ணேன்னு சொல்லுவேன். அவர் நம்பினார், நான் ஷேராக வந்துடுவேங்கிறத அவர் உறுதியாக இருந்தார். நட்பாக வருவோம், நட்பாக பேசிகிட்டு இருப்போம். அப்போ அரசியல் பேசுகிறப்ப நான் டெல்லிக்கு போயிருந்தேண்ணே, உண்மைதான். உங்களை கேட்டாங்க முக்கியமானவங்க, ஏன் செங்கோட்டையன் அங்கே போயிட்டாரு, அவரை கூப்பிடுங்க, மறுபடியும் உங்கள் கூட இருக்கிறவர் தானே, உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே, கூப்பிடுங்க, ஏன் அவசரப்பட்டு போனார், இல்லை நான் பேசுகிறேங்கன்னு சொன்னேன். அமெரிக்காவில் அவங்கள கொண்டு வரதா அவரும் திட்டம் வச்சதாகவும் அது வந்து அவர் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக, அதாவது டிடிவி வந்து எங்களோட வர நினைச்சாரு. சில சந்தர்ப்ப சூழ்நிலையால அவர் வந்து எங்களோட வர முடியல. எங்க இருந்தாலும் டிடிவி தினகரன் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு பேட்டி கொடுத்திருக்காரு. நான் பார்த்தேன், இப்பதான் பார்த்தேன். என்னைக்கு நேற்று சொல்லியிருக்காரா? அதான் இப்பதான் பார்த்தேன், எனக்கு வந்துருச்சு, ஃபோனில் பார்த்தேன். அதாவது 86, 87லேருந்து நான் அம்மா அவர்களோட இருந்த காரணத்தினால அந்த காலத்திலேயே அதிமுகவில் உள்ள நிர்வாகிகள், அப்பொழுது மேல்மட்டம் மற்றும் மற்ற மட்டங்களில் உள்ள நிர்வாகிகள் எல்லாமே எங்களோட ரொம்ப நெருங்கி பழகுவார்கள். நாங்கள்லாம் ஒரு உறவினர்கள் போல தான் இருப்போம், ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு. அங்கே உள்ள நிர்வாகிகள், இப்போ அங்கே இருக்கிறவங்களும் அது மாதிரி. அதில் மூத்த நிர்வாகி அண்ணன் செங்கோட்டையன், அவர் என்னோட ஒரு மூத்த சகோதரர் மாதிரி பழகக்கூடியவர். அவர் தாவேக்காவுக்கு போகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி கூட என்கிட்ட வந்து அவருடைய முடிவை சொல்லிட்டு தான் போனார். அவர் நான் அங்கே வர வேண்டும் என்று அவருடைய விருப்பம் இருந்தது. என்னை விட சீனியர், அவரை நான் வந்து மறுக்க முடியாமல் நான் அவர்கிட்ட தயக்கமாக இருப்பேன். அதாவது வரலன்னு சொல்லாமல் அவரை எனக்கு மறுக்க பார்த்துக்கோண்ணேன்னு சொல்லுவேன். அவர் நம்பினார், நான் ஷேராக வந்துடுவேங்கிறத அவர் உறுதியாக இருந்தார். ஈவன் நான் டெல்லிக்கு போயிட்டு வந்தப்போ கூட பத்திரிகையாளர்கள்ட்டெல்லாம் கூட நான் சொல்லலை, ஆனால் அவர்கிட்ட நான் நான் அடிக்கடி வந்து நாங்கள் 2 பேரும் சந்திப்போம். அவர் அங்கே போனதுக்கப்புறமும் பல முறை என்னோட சந்திப்பார். நட்பாக வருவோம், நட்பாக பேசிகிட்டு இருப்போம். அப்போ அரசியல் பேசுகிறப்ப நான் டெல்லிக்கு போயிருந்தேண்ணே, உண்மைதான். உங்களை கேட்டாங்க முக்கியமானவங்க, ஏன் செங்கோட்டையன் அங்கே போயிட்டாரு, அவரை கூப்பிடுங்க, மறுபடியும் உங்கள் கூட இருக்கிறவர் தானே, உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே, கூப்பிடுங்க, ஏன் அவசரப்பட்டு போனார், இல்லை நான் பேசுகிறேங்கன்னு சொன்னேன். அந்த தகவலை நீங்கள் வாங்கன்னு கூப்பிட முடியாதுல்ல அவரை. இந்த தகவலை முக்கியமான தலைவர் உங்களை கேட்டாங்க, அது சரி வராதுங்க எனக்கு அப்படின்னு சொன்னார். அது மாதிரி பேசியிருந்தோம். நான் வருவேன்னு நம்பினார். நான் அவரை மறுக்கலை, அதாங்க. அதனால் சொல்கிறேன், சூழ்நிலையெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம வந்து 21 அவர் அங்கே இருந்தப்பே நான் இதே முடிவை எடுத்து தான் அன்றைக்கே மாண்புமிகு அமித்ஷா அவர்களோடு பேசி அது முடியாமல் போனது. அப்போயும் நான் இதே முடிவை தான் சொல்லியிருந்தேன், தேர்தலில் நான் நிற்க போகிறது இல்லைன்னு. நான் இருக்கு உங்களுக்கு. இப்போ என்ன வந்துட்டு யாரும் நிற்கக்கூடாது, அழுத்தம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் சோசியல் மீடியாலேயும் ஊடகத்துலேயும் எதுவும் பரபரப்பாக செய்தி வேணும்னு தினகரன்ட்ட என்னிட்ட யாரும் அழுத்தமும் கொடுக்க முடியாது, ஏன்னா யாரும் டிக்டேட் பண்ணவும் முடியாது, உங்களுக்கு தெரியும். நானும் அப்போ எடுத்த முடிவு தான் 21 இதே தான் சொல்லியிருந்தேன். ஏன்னா நம்ம போகிறப்ப அரசியலுங்கிறது நிறைய சதி நிறைந்த ஒரு துறை. அது இதில் தேவையில்லாத ஆட்சி அதிகாரம்லாம் வர்றப்ப தேவையில்லாதவர்கள், தேவையில்லாத சகுனிகள், கூடிகள்லாம் நிறைய இருப்பாங்க. இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் வேணும். ஒரு ஆட்சி அமைகிறப்ப அது நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் நான் தான் ஓப்பனாக சொல்லணும், ஒரே உரையில் 2 கத்தி இருக்கக்கூடாது. அதனால் நான் தான் போட்டியிடலைங்கிற முடிவெடுத்தேன். அது நான் தான் அறிவித்தேன். நான் வந்து கேட்டப்போ கூட நான் ஒன்றும் சொல்லாமல் இருந்து இன்னும் முடிவெடுக்கலைன்னு சொல்லிட்டு போகலாம். நான் யதார்த்தத்தை உண்மையை சொன்னேன். இதில் யாரும் நீங்கள் நிற்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, நிற்க வேணான்னு சொன்னாங்கன்னு சொல்கிறதெல்லாம் அது அவங்க ஆசைக்கு போகிறது. அப்படி இன்றைக்கி நான் நினச்சா கூட நாளைக்கு போய் நிற்க முடியும். இன்றைக்கு நான் மதுரையில் உட்காந்து நீங்கள்லாம் சொல்கிறீங்க, எங்கள் கட்சிக்காரங்கெல்லாம் சொல்கிறாங்கன்னு நான் நிற்கணும்னு போட்டிருந்தேன் நினச்சேன். என்ன மாற்றிக்கிறதுல என்ன இருக்குது? அது மாற்றிக்கூட முடிவெடுத்தால் அது என்ன சட்டமா? அது மாதிரிலாம் இல்லை. எதுக்காக சொல்கிறேன்னா, அவருக்கு வந்து இது மாதிரி கண்டிஷன்ஸு அப்படிலாம் எந்த கண்டிஷன் எதுவும் கிடையாது. நாங்கள் கூட்டணிக்கு வரணும், அம்மாவுடைய ஆட்சி அமைக்கிறதுக்கு வரணுங்கிறதுக்கான நட்பு ரீதியான அணுகுமுறை தான் எங்களை அணுகினார்கள். அதுக்கு நான் போனப்பயே முக்கியமான தலைவர்கள் கூப்பிட்டு நான் 2-3 ரூம் போனேன். அப்போ அண்ணன் இபிஎஸ் அவர்களும் அவர்கள்ட்ட ஏஎம்எம்கே நம்ம கூட கூட்டணிக்கு வரணும் அப்படிங்கிறது அவருடைய சம்மதத்தோடு தான் என்கிட்ட பேசினாங்க.
அல்ல அவர் நீங்கள் அதை உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஈடு கிடைக்குதான்னு பார்ப்பீங்க, இடுக்கு கிடைக்குதான்னு. என் அண்ணன் தான் டெல்லிக்கு பல முறை போனார். பல முறை போய் மத்திய உள்துறை அமைச்சரே போய் சந்தித்துலாம் வந்து அவரே சொல்லியிருக்காரு. கரெக்டாக அவருக்கு அழுத்தம் இருந்தால் எப்படி போயிருப்பார் தாவேக்கா? என்னங்க, அவருக்கு அழுத்தம் இல்லைல்ல, அவருக்கு இல்லாத எங்களுக்கு மட்டும் இப்படி எடுக்க முடியும்? அது எல்லாம் 1000 சொல்லலாம். அவர் சூழ்நிலைன்னு சொல்கிறது நான் வந்து நீங்கள் சூழ்நிலையை நீங்கள் இன்டர்பிரேட் பண்ணுறீங்க, கரெக்டு தானே? அவர் அப்படி சொல்லலை. அவர் டெல்லி வந்து எல்லோரும் எங்கிட்ட பேசிட்டு தானே இருக்காங்க, அவர்கிட்டையும் பேசிட்டு தானே இருந்தாங்க. நான் என்ன சொன்னேன், அப்போ நீங்கள் இந்த கேள்வி கேட்குறது முடிய அண்ணனை நான் பார்த்தப்ப, டெல்லி போயிட்டு வந்து பார்த்தப்ப, நான் 2-3 முறை போனேன். இந்த மாலை முரசு டிவியில் வந்த சமயங்களில் இந்த மாதிரி வந்திருக்கேன்னு கேட்டார். ஆமாங்க நான் போயிட்டு வந்தேன். அது மாதிரி உங்களை கூட கேட்டாங்க, ஏன் உங்கள் ஃப்ரெண்டாச்சே அப்படிலாம் கேட்டார். இஸ் யுவர் ஃப்ரெண்ட், ஒய் ஹி ஹஸ் கான் தேர், ஆஸ்க் ஹிம் டு கம் டு தஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஐ வில் ட்ரை சார்ன்னு சொன்னேன். அதான் நடந்துச்சு. அதான் நான் அவர்கிட்ட சொன்னேன். அவர் சிரிச்சு, நான் எப்படிங்க வர முடியும், என்னை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டாங்க அதிமுகவில் அப்படின்னாரு. ஓகே, அதோட விட்டேன். அதோட சூழ்நிலைங்கிறது நான் அம்மாவுடைய ஆட்சி அறையணும், அம்மாவுடைய கூட்டணியில் செல்வதை தவிர வேறு முடிவு நான் எடுக்க முடியாது. ஏன்னா நம்மளாம் அரசியலுக்காக அம்மாட்ட வரல, அம்மாவால் அரசியலுக்கு வந்தவன். நான் தீரன் சின்னமலை சிலைக்கு மாலை போட்டு அங்கே நிற்கிறப்ப அன்றைக்கு அண்ணன் அதுக்கு முன்னாடி ஓபிஎஸ் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் வீட்டில் போய் துக்கம் விசாரிச்சுட்டு வந்தப்போ அவர் பேட்டி கொடுத்ததை வச்சு பல கேள்விகள் வந்துச்சு. அப்போ நான் அப்பயே சொன்னேன், நான்லாம் மற்றவங்க எப்படியோ, அப்போ ஒரு பெரிய லிஸ்ட்டே வாசித்தேன், ஆர்மியிலேருந்து ஆரம்பித்து சேகர்பாபு வரை. நானும் அண்ணன் ஓபிஎஸ்ஸோ போக முடியாது, ஏன்னா அந்த கட்சியில் வந்து நான் 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் எப்படி போவார்? அது மாதிரி என்னை பற்றி அது மனசில் தான் எடுத்துருங்க, அழைச்சிருங்கன்னு சொன்னேன். நான் அந்த பேட்டியை நீங்கள் ரிவைஸ் பண்ணிப்பார். நானாக இழுத்து சொன்னேன், நான் அம்மாவால் அரசியலுக்கு வந்தவன்னு சொல்லிட்டேன். அதனால் தனித்து நின்றாலும் நிற்பேனே தவிர வேறு இடங்களுக்கு செல்வது என் மனசாட்சிக்கு ஒத்துக்காது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.